இன்றைக்கி டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்ட ஒரு சூப்பரான கொஸ்டினுக்கு எப்படி ஆன்சர் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாமா 1 மினிட்ல. அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நான் கொஸ்டினை ரீட் பண்ணோம் அப்படின்னா நேரம் வந்து அதிகமாக எடுத்துக்கும். ஸோ வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒரு கிளாஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட ஆவரேஜ் வெயிட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 166 அப்படின்றாங்க. அதில் ஒரு பையனுக்கு மட்டும் வந்து பார்த்தோம் அப்படின்னா 150 அப்படிங்கிற அவனோட ஹைட்டை விட 10 கூட்டி 160 அப்படின்னு கால்குலேட் பண்ணிட்டாங்க. ஸோ கரெக்டான அந்த ஆவரேஜோட ஹைட் வந்து கேட்டிருக்காங்க உங்களுக்கு. ஸோ இதான் வந்து கேட்டிருக்காங்க உங்களுக்கு. ஸோ 10 ஸ்டூடெண்ட்ஸோட ஆவரேஜ் வெயிட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ 10 ஸ்டூடெண்ட்ஸோட வெயிட் கால்குலேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி. நம்மளுக்கு 166 இன்ட்டு 10 போட்டிங்க அப்படின்னாவே கிடச்சிரும் உங்களுக்கு. இதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தப்பாக கால்குலேட் பண்ண அந்த ஹைட் உங்களுக்கு. ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 150 160ன்னு போட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு 10 தான் வந்து